ஒரு வார்த்தையை நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு விதைக்கிறோம். அனைவரும் சேர்ந்து இந்த பிள்ளைகளை விதைக்கும் வார்த்தை விதைக்கும் போது இந்த வார்த்தை அநேக பிள்ளைகளை கேட்டு நடக்கும்படி மாற்றுங்க. உம்முடைய பிள்ளைகளே உடைய மகிமை பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் நாளை காலத்தில் 60 100 அறக்கும்படி மாற்றம் தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பிள்ளைகளோடு கூட இருங்க, எங்களோடு கூட இருங்க. இந்த எல்லா காரியத்தையும் ஒழுங்கு செய்கிற தேவனா இருக்க நன்றி. அடையாளத்தை காணும்படி எங்களை தெரிந்து கொண்டு நீதான் எங்களுக்கு அடையாளமா இருக்கிறதுக்கு நன்றி. இயேசுவே, இந்த பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். இன்னும் அநேக பிள்ளைகளை கூட்டி கொண்டு வாங்க. அநேக பிள்ளைகளை உங்களுடைய வார்த்தை கேட்கும்படி மாற்றி உங்களுடைய நாமத்துக்கு கீழ்ப்படினோம், உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக மாற்றுமே. எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். சிறியவர் இருந்தாலும் பெரியவர் இருந்தாலும் என் மாம் மட்டும் மகிமைப்படுத்தணும். எங்களோடு பேசுங்க. நான் என்ன பேசுகிறோம் அந்த பிள்ளைகள் கேட்கட்டும். வார்த்தை கொண்டு பேசும்போது இந்த பிள்ளைகள் செவி கொடுத்து கேட்கும்படி மாற்றி பேசுவோம். எந்த அசுத்த ஆவிகளை தொடாதபடி, சாத்தன் தொடாதபடி எங்களை வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மதிய நேரத்தில் இந்த வெயில் தாக்கம் எங்களை எல்லாவற்றும் நீங்க பாதுகாத்து தலையும் தோலும் எல்லாம் தலையும் தோலும் தலையும் தோலும் தலையும் தோலும் எல்லாமே சுகே எல்லாமே சுகே எல்லாமே சுகே எல்லாமே சுகே எல்லாமே சுகே கண்ணு காது மூக்கு வாய் கண்ணு காது மூக்கு வாய் கண்ணு காது மூக்கு வாய் எல்லாமே சுகே கண்ணு காது மூக்கு வாய் கண்ணு காது மூக்கு வாய் கண்ணு காது மூக்கு வாய் எல்லாமே சுகே எல்லாமே சுகே எல்லாமே சுகே எல்லாமே சுகே எல்லாமே சுகே தலையந்தோலம் முட்டி வரல தலையந்தோலம் முட்டி வரல தலையந்தோலம் முட்டி வரல எல்லாமே சுகே தலையந்தோலம் முட்டி வரல தலையந்தோலம் முட்டி வரல தலையந்தோலம் முட்டி வரல எல்லாமே சுகே. அப்புறம் மீன் நானுங்க வஜ்ர மீன் நானுங்க மீன் நானுங்க மத்தி மீன் நானுங்க நெத்திலி மீன் நானுங்க சுத்த மீன் நானுங்க மீன் நானுங்க வஜ்ர மீன் நானுங்க விரும்புகிற சுறா மீன் நானுங்க மத்தி மீன் நானுங்க நெத்திலி மீன் நானுங்க விரும்புகிற சுத்த மீன் நானுங்க மீனுக்காக பெதுரு நானுங்க பாவின் முதல் சீசங்க மீனுக்கார பெதுரு நானுங்க பாவின் முதல் சீசங்க மீன் நானுங்க மீன் நானுங்க விரும்புகிற சுறா மீன் நானுங்க வத்தி மீன் நானுங்க மீன் நானுங்க விரும்புகிற சுத்தா மீன் நானுங்க மீன் நானுங்க வஜ்ர மீன் நானுங்க மீன் நானுங்க வத்தி மீன் நானுங்க நெத்திலி மீன் நானுங்க சுரஜா விரும்புகிற சுத்த மீன் நானுங்க வல்ல மீன் நானுங்க வஜ்ர மீன் நானுங்க சுரஜா விரும்புகிற சுறா மீன் நானுங்க Abraham.
நானுங்க ராஜா மீன் நானுங்க. அப்புறம் 5 கல்லு கையில அரிசேனா எனக்கு 5 கல்லு கையில அற்புதமா கையில அரிசேனா நடக்க போகுது. பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதமா கையில அரிசேனா நடக்க போகுது. ஆடி பாடி துதிக்க போகுது. துதிக்க போகுது. 5 கல்லு அற்புதமா அதிசயமா துதிக்க போகுது. சிம்சோனின் மைதானம் இருந்தா பச்சனமும் கிடைக்கவே பலவானின் மதுரமோ கிடைக்கவே பச்சனமும் கிடைக்கவே பலவானின் மதுரமோ கிடைக்கவே ஒரு கல்வியின் பச்சனாவை எழுந்து அறிவுகளை அறிவுகள் இரும்பே அழகின் பச்சை காடு எழும்பே அது எதிரிகளை அடிக்கிறவர்கள் இரும்பே அது எதிரிகளை அடிக்கிறவர்கள் புதிய தரிசனம் பெற்றுக் கொண்ட வாழ்க்கைய கண்களை காண உலகமே மாறிடுச்சு புதுசா
தானியேல் அண்ணன் போல முழங்கால் படிட்டு பண்ணுங்க. தானியேல் அண்ணன் போல அண்ணன் முழங்காலா அண்ணன் முழங்காலா எந்த முழங்கால்? இதுதான் முழங்கால். இதுதான் நம்ம என்ன பண்றோம்? தானியேல் அண்ணன் எப்படா தானியேல் எப்படி போட்டாரு? வார்ம் அப் பண்ற மாதிரி ஸ்லோவா பாட்டா. தானியேல் அண்ணன் போல முழங்கால் படி, தானியேல் அண்ணன் போல முழங்கால் படிட்டு, தானியேல் அண்ணன் போல முழங்கால் படிட்டு. அம்மா உங்களை விட அம்மாவுக்கு வயசு ஜாஸ்தி. அம்மா போடும்போது உங்களால போட முடியாதா? தானியேல் அண்ணன் போல முழங்கால் படிக்கிட்டு, தானியேல் அண்ணன் போல முழங்கால் படிக்கிட்டு. Yeah.
Okay, எல்லாரும் கிளாப் பண்ணி நீங்களே கிளாப் பண்ணி என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். வெரி குட். வருவதற்கு தடை பண்ணாதீர்கள், இடம் கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதீர்கள். மார்க்கு 10:14. வெரி குட், வெரி குட், வெரி குட். டேனியாட பார்த்து டீ கார் வரும். நான் டீ தூக்கதாம வரேங்க. வசனத்தை என்ன பண்ணணும், எவ்வளவுக்கு எவ்வளவு பாட்டுக்கு கேமுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ வசனத்துக்கு என்ன பண்ணும். அழகா தம்பி இவ்வளவு பேர் மத்தியில ஒரே ஒரு பையன் மட்டும் தான் என்ன பண்றான், குட்டி பையன் வண்டி தான் சொல்றான். நீங்களும் கேட்டு அடுத்த வார்த்தை ஞாபகமா சொல்லணும். ஓகேவா? சரி, அவனுக்கு கிளாப் பண்ணுங்க. குட்டி நீ உட்காரு. நான் வந்து உனக்காக எப்படி பேச முடியாது, நீ ஒண்டிக்காக. ஆனா அங்கிள் 2 பேரும் நடத்த போறாங்க. நீ அவரை பார்த்த மாதிரி சொன்னீங்க. நீங்க சொல்லணும். நீங்க சொல்ல வந்தாங்க நல்லா சொல்லணும். அப்பதான் என்ன நல்லா சொல்றீங்க. ஸ்தோத்திரம். என்னன்னா வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு உண்மையான வார்த்தை சொல்றோம். சரிங்களா? கவனிக்கணும். காது உள்ளவர்கள் கேட்கணும். நம்மளுக்கு காது இருக்குதா? இருக்குல்ல? கண்டிப்பா கேட்கணும். யார் இந்த காது யார் கொடுத்தது? ஏசப்பா கொடுத்தாரு இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் என்று ஒரு ராஜா, ஒரு பெரிய ராஜா. எசேக்கியேல் என்பது ஒரு ராஜா. அப்படின்னா ராஜா. எசேக்கியேல் என்பவர் ஒரு ராஜா. யூதா தேசத்துக்கு ஒரு ராஜாவா அவர். யூதா தேசத்துக்கு அவரே ராஜாவா இருந்தார். அநேக சபைகள் எழுப்பியிருக்கிறார். அநேக தேவனுடைய சபையில் எழுப்பியிருக்கிறார். அநேக விக்கிர கோயிலை இடித்திருக்கிறார். சபையில எழுப்பியிருக்கிறாரு, சபையை இடித்து போட்டிருக்கிறார். ஏன்னா அவர் ராஜா. ராஜா எல்லாம் செய்ய முடியுமா? எல்லாம் முடியல. அதோட ஏசப்பா ராஜா தான். ஆனா அவருக்கு கீழே எசேக்கியேல் ராஜா. அந்த ராஜா வந்து அநேக சபைகள் எழுப்பியிருக்கிறார். அநேக விக்கிர தோப்புகளை அழித்திருக்கிறார். ஏன்னா ராஜா இல்ல அவர். ராஜா என்ன செய்வாரு? சபையில் எழுத்துக்கிறார். அநேக சபையில் எழுப்பியிருக்கிற அநேக விக்கிர கோயில் இடித்து போட்டாங்க. அவர் ராஜா இல்ல. எடுத்து போது அவருக்கு பேலன் யாரு கொடுத்த பேலன்? அது ஏசப்பா கொடுத்த பேலன் தானே. நம்ம பேலன் கிடையாது. நம்ம பேலன் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ராஜா ஏசப்பா கூட இருக்கிறார். அதனால்தான் அவருக்கு இடிப்பதற்கு பல வந்தது, பேசுவதற்கு பல வந்தது. ஏன்னா ஏசப்பா அவர் கூட இருக்கிறார். நம்மோடு கொடுக்கிறார் இல்லையா? இருக்கிறார்ல? நான் தான் நீ வந்திருக்கிறீங்க. அந்த ராஜா என்னாச்சுன்னா, யூதா ராஜா என்னாச்சுன்னா வியாதிப்பட்டார். வியாதிப்பட்டு மரண தருவாயில படுத்து கொண்டாரு. நம்ம என்ன பண்ணுவோம்? வியாதி வந்துச்சுன்னா சோகமா இருப்போம் இல்லையா? எனக்கு வியாதி வந்துச்சு, எனக்கு கை வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது சொல்றமா இல்லையா? கண்டிப்பா சொல்றமா இல்லையா? அது சிறுவியா இருந்தா சரி, அது பெரிய இருந்தாலும் சரி, வியாதி வந்து என்ன பண்ணும்? மன கஷ்டமா இருக்கும், மன வேதனையா இருக்கும். வியாதி வந்துட்டு கவனிக்கணும். தேவனுடைய வார்த்தை மட்டும் தான் கவனிக்கணும். பின்னால பார்க்க கூடாது. முன்னாடி பாருங்க. என்ன பாருங்க? ஏசா பாருங்க. யாரு இருக்குது? ஏசா பார்க்கல. என்ன பார்க்க கூடாது? தேவனுடைய வார்த்தை கவனிக்கணும். இப்ப நாளைக்கு நீங்க சொல்றீங்க எங்க சாட்சியில சொன்னாப்பா எசேக்கியேல் ராஜாவும் ஏசு கூட இருந்தாருப்பான்னு சொல்லுவீங்க இல்லையா? சொல்லணும். நான் சொல்ல புரியுதா? ராஜா என்ன பண்ணாரு? வியாதி வந்துச்சு, ரொம்ப மன வேதனை வந்துச்சு, கஷ்டமா இருக்குது. வியாதி என்ன பண்ணா படுத்துரும் இல்லையா? சில படுத்துருவாங்க, சில உட்காந்துருப்பாங்க, சில அப்படியே உறங்கிடுவாங்க. ஏன்னா வியாதி வந்துருச்சு. அந்த தேசத்துக்கு ராஜாவா இவ்வளவு கஷ்டமா இருக்கும், கண்ணீர். அப்போ வியாதி உட்காந்துருப்போ ஏசியா தீர்க்கதரிசி ஒருத்தர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் வந்து என்ன சொல்றாரு? நீ வியாதிப்பட்ட, நீ மரித்து போக போற, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ண அப்படின்ற. அப்படியே என்ன வீட்டு காரியம்னா
வீட்டு காரியம். ஏன்னா யார் சொன்னது? கர்த்தர் சொல்லுகிறாரா? அந்த ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொன்னாரு, பாவங்கட்ட நீ மறிக்க போற, நீ மறிச்சிருவ, உன்னுடைய வீட்டு காரியத்தை நான் மறிச்சு வச்சுங்களேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் மறிக்கிறேன். நான் என்ன பண்ணேன்? என் பையனை கூப்பிட்டேன், அப்பா 2 பேர் வாங்கப்பா, அம்மா பாத்துக்கோ, இந்த அரண்மனை பாத்துக்கோ, இந்த வீட்டை பாத்துக்கோ சொல்லுமா? உண்மைதானே? வீட்டு காரியம் என்ன? இதான் வீட்டு காரியம். இவ்வளவு பேர் அரண்மனை இருக்குது, யாரு பாக்குறது? நான் போயிட்டா நீங்க தானே பாக்கணும், என் மாணி பார்க்கணும், பிள்ளை பார்க்கணும், எத்தனை பேர் இருக்காங்க. வீட்டு காரியத்தை நீ கவனி. இப்ப நீங்க கவனிக்கணும். எதை கவனிக்கணும்? ஏசப்பாத்தை கவனிக்கணும். அவர் சொன்னாரு கவனின்னு சொன்னார்ல, நீங்க ஏசப்பாத்தை கவனி. நீ சிரிப்பதுக்காக அல்ல, சிந்திக்கணும். இதை ஜோக்கு நினைச்சுக்காதீங்க. ஏசப்பா வார்த்தை இது. அது ஸ்தோத்திரம். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. நீ மறிக்க போற, இது நான் சொல்ல, ஏசப்பா சொல்ற. அதான் சொன்னார் அவரு. அவர் கேட்ட உடனே அவருக்கு பக்கத்துல எப்படி இருக்கும்? மறிக்க போறோமா? வா, நான் மறிக்க போறேனா? இருக்குமா இருக்காதா? எல்லாருக்கும் மரண பயம் இருக்கு. அது யாரா இருந்தாலும் சரி, மரண பயம். அது சிறியவங்களா இருந்தாலும் பெரியவங்க இருந்தாலும், அது ஆண்டியா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் மரண பயம் ஒண்ணு இருக்கு. செவதி திரும்பி போய் பேசுறான். செவதி திரும்பி சொல்றான், செவரி இருக்கு அந்த அரண்மனையில, செவரி இருக்குதான். இது பார்த்து அழறாராம், சிவத்தை பார்த்து அழறாராம். ஒரு பழமை சொல்லிட்டா, நீ பழமை சொல்ல தப்பா அடிச்சு கூடாது. கழுது கேட்டா குட்டி சோறு சொல்லுவாங்க. இந்த எங்க தாத்தா எங்க அப்பா சொல்றதுதான் பழமை. நீங்க நாளைக்கு சொல்லணும். இது ஜோக்கு சொல்லல, ஆண்டா வட்டாரா அவர் பழமை சொல்லக்கூடாது. புரியுதா? இந்த பழமை பழமை சொல்லி வரோம் எல்லாருமே. இது புதுசு இல்ல, பழசு. அது சொல்லமா? அந்த கழுது கேட்டா குட்டி சோறு. உங்களுக்கு புரியுதா? சொல்லுவோம். குடிசல் சொல்லவே இல்லையா? அந்த குடிசலை சொல்றா, நான் மறிக்க போறேனே. அவன் ஏசப்பன சொல்றாரா, நான் மறிக்க போறேனே, உன்னை நன்மை செய்ய உண்மையா உத்தமனா இருந்தனே, நான் நல்லவான செய்தனே, ஏனப்பா என்ன மறிக்க போறேனே. மிகவும் கண்ணீர் விட்டு அழுதாரா அவரு. மிகவும் கண்ணீர் விட்டாரு. நல்லதே செய்தனே, நான் உண்மை உத்தமனா இருந்தனே, நான் நலமான செய்தனே, இந்த தேசத்தை மக்களை பாதுகாத்தனே, எனக்கு இப்படி சாவு வந்தது, நான் மறிக்க போறேனே. புரியுதா? சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் வேலை முடிஞ்சது. அவர் வேலை முடிஞ்சிச்சு. என் வேலை முடிஞ்சிடும். ஏசப்பா உங்களுக்கு இருப்பார். அதை நினைச்சுக்கணும். நான் 10 நிமிஷம் சொல்லுவேன், ஏசப்பா ஆயுசம் முழுதும் இருப்பார், உங்களோடு கூட இருப்பார். நான் சொல்ல புரியுதா? என்ன மறந்துடுங்க, ஏசப்பா வார்த்தை பிடிச்சுக்குங்க. அதான் உண்மையான வார்த்தை. அவர் போயிட்டார், சொல்லிட்டு போயிட்டார். பாதியோடு போயிருப்பார், மொத்த வரைக்கும் போயிருப்பார். மறுபடியும் அவர் அழுது என்ன பண்ணார்? ஏசப்பாவுக்கு கேட்டுச்சு, வார்த்தை கேட்டுச்சு. அவர் செவியில விழுந்தது. அப்பா என் மகன் அழறான்பா, என் மகன் சாகக்கூடாதுப்பா, என் மகன் அழறான், என் ராஜா அழகிறான். மனுஷன்தான், ஆனா ராஜா அழறான். மறுபடியும் என்ன பண்ணாரு? தீர்க்கதரிசி அனுப்புறார், போ மறுபடியும் போப்பா. அவன் கண்ணீரை கண்ட, அவன் சாகக்கூடாது, அவன் சாகக்கூடாது. ஏன்னா அவனுக்கு ஊழியம் செய்கிறேன், சாகக்கூடாது. அவன் சபத்துல கேட்டேன், அவன் விண்ணப்பத்துல கேட்டேன், சாகக்கூடாது. மன ஒருக்கத்தோடு, இந்த கண்ணீர் இல்ல, உங்க மேல கண்ணீர் வேணும். அவர் கண்ணீர் விட்டாரா? அந்த கண்ணீரை கண்டார். அவர் ஜபத்தை ஏசப்பா கேட்டார், மறுபடியும் தீர்க்கதரிசி அனுப்புறார். ரெண்டாவது இங்க யாரு பேசுறது தெரியுங்களா? தேவனுடைய மனுஷன் தீர்க்கதரிசி பேசுகிறார். நான் என்ன ஐயா பேசுகிறேன். தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு உரைக்கப்படுகிறது. நீங்க கேட்கணும். மறுபடியும் அனுப்பி அவனுக்கு போய் சொல்லுங்க, கர்த்தர் உரைக்கிறார். எசேக்கியேலுடைய தாவீதினுடைய தேவன், மறுபடியும் சொல்ல, தாவீதினுடைய தேவன் நானே. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். மறுபடியும் தவறா இருக்கா? தாவீதினுடைய தேவனுடைய தகப்பனுடைய தாவீது இருக்காரு, அவருடைய தேவனா. நான் சொல்றது சொல்ல, மறுபடியும் 15 வருஷம். எத்தனை வருஷம்? 15 வருஷம். எதனால கொடுத்தார்? அவரு கண்ணீரை கண்டார், அவரை கதறலை கேட்டார், அவர் விண்ணப்பத்தை கேட்டார், அவர் செய்த நன்மைகளை பார்த்தார்.
அநேக விக்கிரங்களை கோயில் இடித்தார், அநேக சபைகளை எழுப்பினார். பரவாயில்ல, என்ன 15 வருஷம் நம்மளுக்கு கொடுப்பாரு இல்லையா? கண்டிப்பா கொடுப்பாரு இல்லையா? எப்படி? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும், தேவன் நம்மோடு கூட இருக்கணும். அவருடைய வார்த்தை கீழ்ப்படி நடக்கும் போதுதான் கொடுப்பாரு. நான் வாலாட்டுனா கொடுக்க மாட்டேன், நான் வாலாட்டுனா கொடுக்கவே மாட்டார். அவர் கீழ்ப்படியணும், நம்ம எல்லோரும் கீழ்ப்படியணும். அவருக்கு கீழ்ப்படியா நம்மளுக்கு படிப்பு கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், ஆயுசுனால கொடுப்பார். புரியுதா? படிப்பு கொடுப்பார், உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், பலன் கொடுப்பார், கடைசி வரை பலன் கொடுப்பார்கள். ஐயாவோட கதை பிடிச்சிருந்ததா? எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கிறீங்க. இந்த அழகு நீடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செஞ்சீங்கன்னா எப்பவுமே எப்படி இருப்பீங்க? அழகா இருப்பீங்க இல்லையா? சரி, இப்ப ஐயா சொன்ன கதையில இருந்து ஒரு 3 கேள்வி. அந்த தீர்க்கதரிசியோட பேர் என்ன? ஓகே. ராஜாவோட பேரு? சரி, ஓகே. எத்தனை நாள் ஆயிடுச்சு? ஓகே. இப்ப கதையில இன்னொரு 15 வருஷம் தம்பி, 15 வருஷம் ஆயுசுனால இன்க்ரீஸ் பண்ணாரு, அதாவது பெருக பண்ணாரு இல்லைங்களா? இந்த காரியம் எல்லாம் எதனால நடந்தது? கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டபடினால என்ன செஞ்சாரு? சாதாரணமா கொடுத்துட மாட்டாரு. ஆயுசுனால பெருக பண்ணணும்னா எப்படி நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? பர்த்டேக்கு ட்ரெஸ் வேணும்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்து கீழ்படிந்து அவங்க கூட அபிப்பிராயம் வந்தாதான் சாக்லேட்டு, ட்ரெஸ், இந்த மாதிரி காரியம்லாம் நடக்கும் இல்லையா? பேரண்ட்ஸுக்கே இந்த ஒரு நிலைமைன்னா கர்த்தர் எப்படி பார்ப்பாரு சொல்லுங்க? அப்போ தேவனுடைய பார்வையில நீங்க எல்லாமே எப்படி இருக்கணும்? அழகா தெரியணும். அந்த அழகு நீடிக்கணும்னா என்ன செய்யணும்? ஏசப்பா கீழ்படியணும். எந்த ஜபம்னாலும் அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும், பிடிச்சு இல்லையா? அதுக்கு பிறகு ஆயுசுனால அவர் கூட்டி கொடுப்பாரு. உன்னோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பார்த்து இப்ப கதை பிடிச்சிருந்த. இப்போ வசனத்துக்குள்ள போலாம். போன வாரத்துல என்ன வசனம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? அம்மா சொல்லிருந்தாங்க இல்லையா? சிறு பிள்ளைகள் இடத்துல வர ஞாபகம் வச்சுக்கணும். கவனமா இருந்தாதான் அடுத்தடுத்து கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? அது சொல்றதுக்கு உண்டான தகுதி எல்லா பிள்ளைங்களுக்குமே இருக்கு இல்லைங்களா? சரி, இப்போ ஒரு முறை சொல்லி இடத்துல வர சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே. மார்க் 10. ஓகே. இந்த வாரத்துல கவனமா வச்சுங்க. வசனம் சொல்லி தர போறேன். அதிகாரம் 2 கொரிந்தியர் அதிகாரம் 12:9 சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 12:9 வசனம் பாருங்க. இப்போ சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 12:9 சரிங்களா? பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9 என் பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12. ஓகே. இப்ப கேர்ள்ஸ் சொல்லுங்க. லைனா சொல்லிடுங்க, நான் சொல்லி தரேன். 2 கொரிந்தியர் 12:9 வசனம் சொல்லுங்க. அதுதான் கவனிக்கணும். நீங்க கவனிச்சாதான். ரொம்ப சின்ன லைன் தான், பெருசெல்லாம் கிடையாது இல்லைங்களா? அதனால சொல்றேன் கேளுங்க. 2 கொரிந்தியர் 12:9 பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும். சொல்லுங்க. இப்ப பாய்ஸ் 2 கொரிந்தியர் 12:9 நான் சொல்றேன். 2 கொரிந்தியர் 12:9 பலவீனத்திலே
விளங்கும். ஐயா சொன்ன கதைக்கு இந்த வசனம் பொருந்துதா? எப்படி பொருந்துது? மேட்ச் ஆகுது? எப்படி மேட்ச் ஆகுது? ஐயா என்ன கதை சொன்னாரு? ராஜா எப்படி இருந்தாரு? அந்த ராஜா விலவினமா இருந்தாருல்ல. அப்போ இயேசுப்பா வந்து அவருக்கு இந்த வார்த்தையை கொடுத்து ஆறுதல் படுத்துறாரு. எப்படின்னா, அவருக்குள்ள நம்ம இருந்தோம்னா என்ன ஆகும்? பலன் பூரணமாய் விளங்கும். அந்த பலனுக்கு உண்டான தகுதி நம்ம கிட்ட வரணும்னா எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? அந்த பரிபூர்ணமாய் விளங்கணும்னா அவர் மேல விசுவாசமா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், ஒரே எண்ணமா இருக்கணும். எந்த காரியமா இருந்தாலும் தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணணும், அதாவது ஜெபம் பண்ணணும் இல்லையா? அப்படி ஜெபம் பண்ணி கேட்கும் போது நம்முடைய கண்ணீர், ஜெபம் பண்ணும்போது கண்ணீர் வரும் இல்லையா? அந்த கண்ணீரை தெய்வம் பார்க்கிற மாத்திரத்துல உங்களுக்கு ஆயுசினால பெருக பண்ணுவார், இன்க்ரீஸ், அதாவது கூடுதலா கொடுப்பார், கூட்டி கொடுப்பார் கூட சொல்லலாம் இல்லைங்களா? புரியுதுங்களா? இப்போ ஒரு லைனா எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஐயா சொன்ன கதையில தீர்க்கதரிசி ராஜா 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. இந்த காரியம் எதனால் நடந்தது? இது பலவீனமான ஒரு ராஜாவுக்கு தேவன் கிட்ட விண்ணப்பம் பண்றாரு. விண்ணப்பம் பண்ணும்போது அந்த கண்ணீரை பார்த்த தேவன், என் பலவீனத்திலே உன் பலன் 2 கொரிந்தியர். ஓகே, குட். எல்லாருமே அழகா இருக்கிறீங்க. இந்த அழகு நீடிக்குன்னா என்ன சொன்னேன்? கர்த்தருடைய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செஞ்சீங்கன்னா இந்த அழகு எப்பவுமே நிலைச்சிருக்கும் இல்லையா? ஓகே, மறுபடியும் கடைசியா ஒரு முறை சொல்லிடுறேன் வசனத்தை, ஞாபகம் வச்சுங்க. போன வாரத்துல சொல்லி கொடுத்தது, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இருக்கு 10 14. ஓகே, இந்த வாரத்துல பலவீனத்திலே ஓகே, நைஸ். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்களா? இப்போ இதோட லீவ் விட்டுருவாங்கன்ட்டு நம்ம என்ன செய்யணும்? அடுத்து சிபிஎஃப்லாம் வருது நமக்கு. எல்லா பிள்ளைங்களும் என்ன செய்யணும்? உங்களுடைய நண்பர்களை கூட்டிட்டு வரணும். சண்டே கிளாஸ் மாதிரி இருக்காது, அது ரொம்ப டான்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும், தேவனுடைய வார்த்தை இருக்கும், புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன செய்வீங்க? சண்டே கிளாஸ் முடிஞ்சுட்டு அடுத்து சிபிஎஃப் வரும்போது கூட்டிட்டு வருவீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நண்பர்களெல்லாம் கூட்டிட்டு வரீங்களா? எத்தனை பேர் கூட்டிட்டு வருவீங்க? உண்மையா பாப்பா, நீங்க கூட்டு வரீங்களா? வருவீங்க. என்ன டான்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும், தேவனுடைய வார்த்தை இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். உங்களுக்கு லீவு டைம்ன்றதுனால நீங்க என்ன செய்யக்கூடாது? வெயில்ல வீணா விருதா அலையக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை நம்ம கத்துக்கும் போது நம்முடைய அறிவுக்கு உண்டான காரியங்கள் நிறைய தேவன் வைத்திருக்கிறார். ஆமா, சரி. இப்போ என்ன செய்யலாம்? சரி, புரிஞ்சுதா? கதை புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்லு, உனக்கு என்ன புரிஞ்சுது? கை தூக்குங்க. நீங்க சொல்லுங்க, புரிஞ்சது சொல்லுப்பா. ஏன் சொல்லு. ஆமா, நோய் வந்துச்சு. யாரு நோய்? அப்படி சொல்லு. பாருங்க, ப்ளீஸ் லிசன் பண்ணுங்க. ஆமா, யாரு தீர்க்கதரிசி? யாரு? அவர் பேர் ஏல ஆரம்பிக்கும். வெரி குட். ஓகே, நீ செத்து போற. உன் வீட்டுக்காரங்கள சரி சரி பண்ணி வச்சுக்கணும். அவரு அவங்க வேலை வந்து போயிட்டாரு. ரொம்ப அவங்க சொன்னாரு, தீர்க்கதரிசிகிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நீ இப்போ திருப்பி எனக்கு சொல்லுங்க. அப்போ சொன்னோடனே இந்த மாதிரி நீ சுண்ணம் ஆயிடுவேன் சொன்னோடனே ஏசப்பா 15 வருஷம். எத்தனை வருஷம்? 15 வருஷம். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? சொன்ன தீர்க்கதரிசி பேருனா? சொன்ன தீர்க்கதரிசி பேருனா? ஓ, நான் எசேக்கியா.
எனக்கு வயிறு வலி வந்தா டேனி ஜோம் பண்ணா சரியாயிடுமா? எனக்கு வயிறு வலி வருது, யார் ஜோம் பண்ணா? பாஸ்டர் ஐயாவா? சரி, பாஸ்டர் யார் சொல்லு போய் பாஸ்டர் ஐயா கிட்ட நீ வீட்டுல ஏதாவது கண்டது குண்டது தின்ட்டு வயிறு வலிக்குதுன்ட்டு அழுதனா ஊழியக்காரர் வந்து ஜோம் பண்ணுவாரா? நம்மளே என்ன பண்ணோம்? ஏசப்பா நான் தெரியாத ஏதோ சாப்பிட்டுட்டேன், நீங்க என்ன பண்ண என்ன குணமாக்கணும் ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ண மாட்டாங்க. யார் வீட்டுல செத்து இருக்காங்களா யாராவது? நம்ம கண்ணு எதிர்க்கும். நம்ம இப்போ ஆயாவோ பாட்டியோ நம்ம வீட்டுல வயசானவங்களா இருப்பாங்க. யாருப்பா இருந்தது? உங்க தாத்தா இருந்திருக்காரா? நல்லா ஜோம் பண்ணுவாரா தாத்தா? நீ பண்ணிருக்கியா தாத்தாக்காக? யார் செத்தா இருக்கீங்க? செத்துட்டாருல, உங்களுக்கு தெரியும். யார சொன்னாங்க? நீ சொல்லுப்பா. புரியல. யாரு? வாயா பண்ணுவாங்களா? சரி சரி, நீ சொல்ற. தாத்தா ஜோம் பண்ணிருக்கியா? தாத்தா காப்பாத்தணும். எப்படி செத்தாரு? ஹார்ட் அட்டாக்கா? நல்லவரா? பிடிக்கலாம் மாட்டாரா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லையா? அப்படியா? சரி, நீ ஜோம் பண்ணியா? நீ பண்ணியா? அப்புறம் அம்மா சொன்னாங்களா? சரி, இப்போ ஏன் இந்த ஸ்டோரி சொல்லு. பாட்டி ஜோம் பண்ணியா? நீ பண்ணல. பாட்டிக்கு தெரியாது ஏசுப்பாவ, உனக்கு தெரியும்ல, உன்னை அந்த வீட்டுல வச்சிருக்காருல. அப்ப யார் ஜெபம் பண்ணணும்? அப்ப நீ யாரு? எசேக்கியா. நீ யாரு? உனக்கு எங்க இருந்து வார்த்தை வருது? இப்ப நீ சர்ச்சுக்கு வரணும், இங்க வந்து என்ன சொல்றாங்க? நீ எசேக்கியா, நீ ஜெபம் பண்ண ஏசப்பா என்ன பண்ணா? நிச்சயமா உன்னை ஜெபத்தை கேட்பாரு. நீ ஜெபம் பண்ணி அவங்க பாட்டிக்காக. பெரியப்பாவா சித்தப்பாவா? இல்ல இன்னொருத்தர் இருந்தாரு உனக்கு சித்தப்பா. சொல்லு ஓவியா. அப்பா. நாங்களே இங்க ஜெபம் பண்ணிருக்கோம். ஓவியா அப்பாக்காக நாங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஜெபம் பண்ணிருக்கோம். ஏசப்பா உயிர் கொடுத்தாரா இல்லையாமா? கொடுத்தாரு. உயிர் சொல்லக்கூடாது, கொடுத்தாரு. ஆனா அவரு கெட்ட பழக்கத்தை என்ன பண்ணல? விடல. விட்டாரா? ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல் சேர்க்கும் போதெல்லாம் இங்க என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணிட்டே தான் இருந்தோம். ஆனா அவர் விட வேண்டியது என்ன பண்ணல? விடல. அப்ப ஏசப்பா உயிர் கொடுப்பாரா? முடியினால என்ன பண்ணிட்டாரு? அவர் இறந்து போயிட்டாரு. அது நான் யோவே கிட்ட கூப்பிட்டு சொன்னேன். ஏசப்பா உயிரை கொடுப்பாரு, என்ன பண்ண மாட்டாரு? எடுக்க மாட்டார். உயிர் கொடுப்பாரு. அவருடைய கெட்ட பழக்கம் தான் உயிர் எடுத்துச்சு. குழந்தை புரிஞ்சுக்கணும். சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க? நான்லாம் கண்ணீர் விட்டு ஜெபிச்சு ஏசப்பாக்கு என்ன இல்ல, கண் இல்ல, மூக்கு இல்ல, வாய் இல்ல, என் ஜபத்தை கேட்கல அப்படியெல்லாம் குழந்தை சொல்லல. ஓவே என்ன பண்ணல அப்படியெல்லாம் சொல்லல. நம்ம சொல்லுங்க. பாட்டி எடுத்துட்டாங்கல்ல, உனக்கு தெரியாது ஏசப்பாக்கோ? இப்பதானே தெரியும். இங்க வந்துதானே தெரியும். சரி, இனிமே யாராவது உடம்பு சரியில்லைன்னா போய் ஜெபம் பண்ணுவோம். ஜபத்தை கேட்பாரு ஏசப்பா. நீங்க ஜெபம் பண்ணா ஏசப்பா கேட்பாரா கேட்க மாட்டாரா? நான் ஜெபம் பண்ணா ஏசப்பா கேட்பாரா கேட்க மாட்டாரா? நான் யாரு? எசேக்கியா. நான் யாரு? நான் ஜெபம் பண்ண ஏசப்பா நிச்சயமா என்ன பண்ணுவாரு? கேட்பாரு. அவங்களுக்கு செத்து போறவங்க கூட என்ன பண்ணுவாரு? உயிரோட எழுப்புவாரு. எத்தனை வருஷம் ஆயுஷ் நாட்கள் கொடுப்பாரு? எத்தனை வருஷம்? ஒரு மாசம் எங்க ஆயா வச்சிருங்க, அப்புறம் போட்டு தண்ணி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதுவரை இந்த தாத்தா என்ன போகும்போது வரும்போதுலாம் என்ன திட்டிட்டு இருக்கிறாரு. அப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது. யாராவது உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு இங்க கத்து கொடுக்குறாங்க. அதனால நீங்க வீட்டுல போய் என்ன பண்ண? நிச்சயமா ஜெபம் பண்ணணும். அதற்காக தான் ஏசப்பா உங்களை இங்க என்ன பண்ணிருக்காரு? ஒரு அடிபட்டிருக்குன்னா நீங்க என்ன பண்ண? ஜெபம் பண்ண. அம்மா கால் வலி, கை வலி, அப்பா குடிக்கிறாரு, எங்க வீட்டுல கடன் பிரச்சனை இருக்குது, எங்க அப்பா ரொம்ப குடிக்கிறாரு, எங்க வீட்டுல எப்ப சண்டை போறாரு, எங்க வீட்டுல சமாதானம் இல்ல அப்படி நீங்க ஜெபம் பண்ண ஏசப்பா என்ன பண்ணுவாரு? ஏசப்பா என்ன பண்ணுவாரு? இனிமே ஜெபம் பண்ணுவீங்களா? இங்க இருந்து என்ன பண்றாரு? அங்கிள் சொல்லி ஏசாயா போல என்ன பண்றாரு? அனுப்புறாரா? நீங்க ஜெபம் பண்ண என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்ண என்ன பண்ணுவாரு? கேட்பாரா? சரி, இப்ப யாரு கண்ணு விடுங்க. எல்லாரும் யாரே பாக்க? எங்க வீட்டுல எல்லாரும் குடிக்கிறாங்க.
எங்க அப்பா குடிக்கிறாரு. எங்க வீட்டுல ரொம்ப சண்டை நடக்குது. எங்க வீட்டுல கடன் பிரச்சனையா இருக்குது. எல்லாரும் கைகளை தூப்பீங்களோ இல்ல நீங்க மனசுல நினைப்பீங்களோ, நான் எஸ்ஐக்கியா, நான் ஜெபம் பண்ற ஏசப்பா, என் ஜெபத்தை கேளுங்க. நான் எஸ்ஐக்கியா ஏசப்பா, என் வீட்டுல ஆண்டவரே எங்க அப்பா குடிச்சு குடிச்சு சாவுக்கு நேரம் போறாரு. எங்க வீட்டுல சமாதானம் இல்ல. எங்க வீட்டுல ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்குது. ஆண்டவரே நான் நல்லா படிக்கணும் ஏசப்பா. எங்க அம்மா சந்தோஷமா இருக்கணும், எங்க அப்பா சந்தோஷமா இருக்கணும். எங்க அப்பாவை நீங்க தொடுங்க, எங்க வீட்டுல சமாதானத்தை கொடுங்க, எங்க வீட்டை ரட்சிங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. எங்க வீட்டை ரட்சிங்க ஏசப்பா, எங்க வீட்டை ரட்சிங்க ஏசப்பா சொல்லுங்க. முழுசா சொல்லணும், முழு மனதோட சொல்லணும் ஒருத்தரும். சிறு பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்துக்கு அழைத்து வந்தவருடைய அன்புக்காக நன்றி செலுத்தலாம். தேவனுடைய கிருபை ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை தாங்கி நடத்துவதற்காக ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுடைய துணையாளரே, எங்களுக்கு மட்டுமாக பாதுகாப்பு அப்பா ஒரு துணையாளர் போற பிள்ளைகளிடத்தில் அழகான வசனத்தை போதிக்கத்தக்கதாக எங்களுடைய சிந்தையில நினைவு கூறுகிற அவ்வாறுமே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில விதைக்கணும் தகப்பன, நல்ல நிலையில் அப்பா பிள்ளைகளை விதைக்கணும் தகப்பன. வருகிற நாட்களில் 30, 60, 100 கவனம் கொடுக்கத்தக்கதாக தேவனை உதவி செய்யுங்க. நாங்கள் சொல்லித் தருகிற ஒவ்வொரு வசனத்தையும் அந்த பிள்ளைகளை இருந்தயத்தில் விதைக்கத்தக்கதாக நினைவு கூறுங்கப்பா. பிள்ளைகள் அசுசியான காரியத்திற்கு இடம் கொடுக்காத தேவ சமூகம் தேவனோடு கூட பேசத்தக்கதாக அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டதற்காக அதோட நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அவையானது ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க. தேவனுக்கு உண்டான அன்பிலே வளரத்தக்கதாக அவையானவரே ஆளுகை செய்யணும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பாதையில் நடத்துங்கப்பா. விசேஷமாக வரையும் இதுக்காக தாங்கின வாரிய பிள்ளைகள் எல்லாவற்றையும் உங்கள் கருத்துக்களை ஒப்புக்கொடுக்கிற உங்கள் அன்பின் கருத்துக்களாக ஆளுகை செய்து அந்த வரை நடத்துங்க. நடத்த வல்லவராக இருக்குது. அந்த ஒரு தீர்மானத்திலாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே நீங்கள் நடத்துவதற்காக நமக்கு உங்கள் ஜீவனுள்ள நல்ல தெய்வமே. என் ஆத்துமாவே முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நான் யாரு? இப்ப போய் நான் யாருக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்? ஜெபம் பண்ண போறேன். உங்க வீட்டுல யாரு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ என்ன பண்ண? வீட்டுல போய் தனியா